கன்னியாகுமரி மாவட்டம் தாழக்குடி அருகே அமைந்துள்ள ஔவையார் அம்மன் கோவிலில் ஆடி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு கொழுக்கட்டை படைத்து வழிபாடு நடைபெற்றது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சதீஷ் ராஜா வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தமிழ் மூதாட்டி ஔவையாருக்கென தனி திருக்கோயிலானது தமிழ்நாட்டிலேயே கன்னியாகுமரி மாவட்டம் தாழக்குடி அருகே உள்ள பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலானது சுமார் 500 ஆண்டு பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற திருக்கோயிலாகும். இந்த கோவிலின் முக்கிய சிறப்பான ஆடி மாதங்களில் வரும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் விரதம் இருந்து விதவிதமான கொழுக்கட்டை சமைத்து அம்மனுக்கு வழிபடுவது இங்குள்ள பிரத்யேக ஐதீகமாகும். குறிப்பாக பெண்கள், திருமணமாகாத பெண்கள், குழந்தை வரம் வேண்டும் பெண்கள் இங்கு வந்து விரதம் இருந்து ஆடி மாதங்களில் உள்ள செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் கொழுக்கட்டை சமைத்து அம்மனுக்கு வழிபட்டால் தோஷங்கள் நீங்கி குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமணமாகும் என்பது ஒரு ஐதீகமாகும். இதற்காக கன்னியாகுமரி மாவட்டமின்றி திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் அண்டை மாநிலமான கேரளா மாநிலத்திலும் இருந்து ஏராளமான பக்தர்கள் இங்கு வருகை தருகின்றனர். இதற்காக கோவிலுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றது. இது ஆடி மாசம் அம்மனுக்கு மிக சிறப்பான மாதமாகும். அதுல குறிப்பாக இந்த ஔவையார் அம்மன்ங்கிறது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு அம்மனோட ஸ்தலமாகும். இந்த ஔவையார் அம்மன் கோயில்ல நம்ம தென் மாவட்டத்திலே இந்த கோயில் தான் மிகவும் பழமையான ஒரு புனிதமான கோயிலாகும். இந்த கோயில்ல நம்ம ஊர்ல இருந்து, அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தை தவிர அண்டை மாநிலமான கேரளா போன பல மாவட்டங்கள்ல இருந்து மக்கள் சாமி அம்மனை வழிபட்டு கொழுக்கட்டை அது மாதிரி நைவேத்திய பொருட்களை பண்ணி அம்மனை வழிபடுறாங்க. இப்படி வழிபடும் போது அவங்களுக்கு எண்ணற்ற பயன்கள் கிடைக்கின்றன. அதாவது குழந்தை செல்வம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வாய்ப்பும், திருமணமாகாத பெண்களுக்கு திருமண வாய்ப்பும் கிடைக்கிறது. அதாவது கொழுக்கட்டை இங்க அதாவது நேர்த்தி முறையில நம்ம செய்யலாம். இங்க நம்ம இங்க எல்லா சௌகரியங்களும் இருக்கு. கொழுக்கட்டைக்கான மாவுகள் எல்லாமே இங்கே விற்கப்படுகிறது. சிலவங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வரப்படுறாங்க. இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். இங்க எப்படி இருக்கும் தெரியாது. இங்க பார்க்கையில தான் பாக்குறேன். நிறைய ஊர்ல இருந்து வந்துட்டாங்க அம்மனுக்காக. கொழுக்கட்டையும் கூழும் கேரளால இருந்து கூட நிறைய பேர் வந்துட்டாங்க. இங்க பார்க்கையில அவ்வளவு ரஷ்ஷா இருக்கு, கூட்டமா இருக்கு. அப்புறமா இங்க உப்பு இல்லாத கொழுக்கட்டையும் சக்கரை கொழுக்கட்டையும் தான் ரொம்ப ஸ்பெஷல் அம்மனுக்கு படைக்கிறாங்க. அதனால எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். என்னோட வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறணும். சாமி கிட்ட நானும் பிரார்த்திக்கிறேன்.